குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். வள்ளலாரை தொடாமல் ஒருவன் ஆன்மீகம் பேச முடியாது. அப்படின்னா என்ன? வள்ளலாருன்ற பேரை அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல, அன்புன்ற வார்த்தையை கடந்து ஒருவனால் ஆன்மீகம் பேச முடியாது. முருகன் தமிழ் கடவுளா? தமிழ் சிறப்பு கடவுள். பட் உலகத்துக்கெல்லாம் மெயின் கடவுள் முருகன் தான். முருகப்பெருமான் காலடி படாத இடமே கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், 20 நாட்டுக்கு மேல போயிட்டேன், முருகன் இல்லாத இடமே இல்லை. பாத்துங்க நம்மால் எவ்வளவு பவர்ஃபுல். டெய்லியும் காலையில் 3:30 மணிக்கு உன்னை பார்க்கணும்னு கண்ணீர் விட்டு கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும். எழுதி தர 48 நாள் முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் உங்களுக்கு. உண்மையாகவே ஒருவன் தவறானவனாக இருந்தாலும் கூட தவறு செய்வது இயல்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் அவர் ஏழைகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போக போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்புல இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். வழக்கமா நான் ஒரு நடையில பேசுவேன்ல, அது என்ன மாதிரி நடைனா ஒரு கவிதை நடை, ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும். இது அப்படி போகாது. இப்போயே சொல்லிட்டேன் நான். ஏன்னா இப்போ நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வரல, கண்டென்ட்டை கன்வே பண்ண வந்திருக்கேன். ஸோ டோன்ட் ப்ளீஸ் மிஸ்டேக் மீ. இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்றது கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும், கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும். எண்டில் உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிவைன் இன்சைட்ஸ், லார்ட் முருகா, வள்ளலார்ஸ் ப்ராஃபஸி அண்ட் காஸ்மிக் கனெக்ஷன்ஸ். அப்படின்னா என்ன? இறைவன் யார்? இவருக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? முருகனுக்கும் வள்ளலாருக்கு என்ன தொடர்பு? முருகரும் வள்ளலாரு ஏன் இங்கே வந்தாங்க? அவங்க நமக்கு என்ன பண்ணிட்டு போனாங்க? இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெயின் பாயிண்ட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன், எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லார்ட் முருகா அண்ட் வள்ளலார்ஸ் ப்ரொஃபஸி. அப்படின்னா என்ன? ஆன்மீகம் என்றால் வள்ளலாரை தொடாமல் ஒருவன் ஆன்மீகம் பேச முடியாது. அப்படின்னா என்ன? வள்ளலாருன்ற பேரை அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல, அன்புன்ற வார்த்தையை கடந்து ஒருவனால் ஆன்மீகம் பேச முடியாது. எழுதி வச்சுங்க, இதுதான் எண்டு. லிட்டரலி திஸ் இஸ் த எண்ட். அப்படின்னா என்ன? இது நாள் வரைக்கும் சமயம், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் கடந்து இறைவன் ஒருவனே. அவன் ஒளி வடிவத்தில் இருக்கிறான், அவன் ஜோடி வடிவமாக இருக்கிறான். அவனுக்கு பெயர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வைக்கிறாரு. அது வள்ளலார் அப்படி சொன்னார். நீங்க அவருக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுங்க, நான் சொல்றேன். இறைவன் என்பவன் யார்? ஒருவனே. எந்த ரூபத்தில் இருக்கிறார்? அனைத்துமாகவும் இருக்கிறார். குறிப்பாக ஒளி ரூபத்தில் இருக்கிறார். இது கிளியரா இருக்குல்ல? அவர் தான் அனைத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன? இதுவும் அவர் தான், அதுவும் அவர் தான், அதுவும் அவர் தான், இதுவும் அவர் தான். பொருள் மட்டும், கலர் மட்டும் வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது கிளியரா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த சிம்பாலிசம் பிஹைண்ட் லார்ட் முருகாஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மித்தாலஜி. அதான் இப்போ நம்ம வேல்னா என்ன, மற்றதுல என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட், அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் பிட்வீன் த சோலார். இதுதாங்க மெயினான டாபிக். இதைத்தான் ரொம்ப டீட்டெயிலாக பாருங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. யாராவது பேனா பேப்பர் ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா மொபைலில் நோட் பண்ணி வச்சுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல மனசில் நோட் பண்ணிங்க. மெயின் மேட்டர் என்னன்னா, அனலைசிங் த காஸ்மிக் கனெக்ஷன் பிட்வீன் சோலார் ஃபிளேர்ஸ், ஃபோட்டான்ஸ், வள்ளலார்ஸ் ப்ரெடிக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இறைவன் எப்படி வரார்? இறைவன் வராருன்றீங்க. நம்மளுடைய வைஷ்ணவ விஷயத்தில் அப்படின்னா என்ன? பெருமாளை கும்பிட்றவங்க கல்கி அவதாரம் வரப்போறாருன்றாங்க. நம்மளுடைய நாஸ்ட்ரோடாமஸ் என்ன சொல்றாரு? இம்மார்டல் ரூலர் வரப்போறாருன்னு சொல்றாரு. அவரெல்லாம் இப்போ இல்லை, சொல்லிட்டு போயிட்டாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? 2.5 கடிகை, அதாவது சித்தி வளாகத்துக்குள்ள என்டர் ஆகும்போது தாள் போடுறதுக்கு முன்னாடி 2.5 கடிகை அளவுக்கு அப்புறம் நான் மீண்டும் இந்த உலகத்தில் அவதாரம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப இதெல்லாம் நான்ற மாதிரியே பாக்குறீங்க. உங்க கண்ணை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது, அம்மா சத்தியமா அது நான் இல்லை. கிளியரா சொல்றேன், நான் முருகனும் அல்ல, நான் வள்ளலாரும் அல்ல. நான் யார்? ஐ எம் நோ ஒன்.
நோ ஒன் இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் நத்திங்னஸ். கிளியரா இருக்கா? எந்த சூழ்நிலையும் என்னை முருகர்னு கூப்பிடாதீங்க, எந்த சூழ்நிலையும் என்னை வள்ளலார்னு கூப்பிடாதீங்க. ஆனால் ஒன்று என்னால் சொல்ல முடியும், முருகப்பெருமான் வள்ளல் பெருமான் என்னை கைட் பண்ணுறாரு. ஆனால் நானும் முருகப்பெருமானும் ஒன்று இல்லை. இது கிளியராக இருக்குல்ல உங்களுக்கு? இந்த மைண்ட் செட்டோடு இதை பாருங்கள், அப்போ தான் இது புரியும். நான் இதை பேசவே நான் தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் நீங்கள் தொண்டனாகவே தான் இருப்பீங்க, தலைவன் ஆகவே முடியாது. முன்னாடி நின்று ஒரு வருஷம் நான் கற்றுனாலும் தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. நீங்கள் எப்பயுமே பாஸ் மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது, ஒர்க்கர் மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது, ஸ்டாஃப் மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் பார்க்கணும் அப்படின்னா அப்சர்விங் மைண்ட் செட்டில் பார்க்கணும். ஓப்பன் மைண்டடாக இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு என்ன தத்துவம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 1 hour இல்லை ஒரு ½ hour ஓப்பன் மைண்டடாக இருங்க, அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட், ஸோ மெயின் என்ன அப்படின்னா லார்டு முருகா த டிவைன் வாரியர், நேம்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி, ஆல்சோ நோன் அஸ் கார்த்திகேயா, ஸ்கந்தா, சுப்பிரமணியா அண்ட் முருகன். அப்படின்னா கார்த்திகேயான்னு கூப்பிடுறாங்க, ஸ்கந்தான்னு கூப்பிடுறாங்க, சுப்பிரமணியான்னு கூப்பிடுறாங்க, முருகன் கூப்பிடுறாங்க. ரிவியர்டு பர்டிகுலர்லி இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ் ட்ரெடிஷன். அப்படியா? முருகன் தமிழ் கடவுளா? தமிழ் சிறப்பு கடவுள், பட் உலகத்துக்கெல்லாம் மெயின் கடவுள் முருகன் தான். முருகப்பெருமான் காலடி படாத இடமே கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 20 நாட்டுக்கு மேலே போயிட்டேன், முருகன் இல்லாத இடமே இல்லை. பார்த்துங்க நம்மால் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஸோ பவர்ஃபுல். மெயின்லி ரிவியர்ட் பர்டிகுலர்லி இன் சவுத் இந்தியன் தமிழ் ட்ரெடிஷன்ஸ். இங்கேருந்து போனதுனால தமிழ் கடவுள் முருகன், ஏழைகளுக்கான கடவுள் முருகன். சிவபெருமான் கூப்பிட்ட உடனே ஓடோடி வர மாட்டார். ஏன்? லொல்லு ரொம்ப ஜாஸ்தி சிவபெருமானுக்கு, அவ்வளோ சீக்கிரம் மதிக்கவே மாட்டார். நானே மதிக்க மாட்டேன் உங்களை, அவர் எப்படி மதிப்பார் உங்களை? எப்போ நான் உங்களை மதிப்பேன்? எல்லா உயிரையும் நீங்கள் எப்போ மதிக்கலாம் அப்போ நான் உங்களை மதிப்பேன். அப்போ அவர் எப்போ உங்களை மதிப்பார்? பார்த்துங்க, தெரில எனக்கே. அப்போ எப்போ மதிப்பாருன்னு எனக்கே தெரில. ஆனால் முருகப்பெருமான் அப்படி இல்லை. கூப்பிட்ட குடலுக்கு உடனே ஓடோடி வரக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான். டெய்லியும் காலையில் 3:30 மணிக்கு உன்னை பார்க்கணும்னு கண்ணீர் விட்டு கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீராவது வரணும். எழுதி தர 48 நாள் முருகப்பெருமான் காட்சி கிடைக்கும் உங்களுக்கு. சிவபெருமான்லாம் அப்படி வரமாட்டார். முருகப்பெருமானிற்கு மட்டும்தான் அந்த அருளாற்றல் உண்டு. அவரு ஃப்ரீனஸ். முருகன்னா யாரு? வயசு கம்மி, ஃப்ரீ மைண்டடு, பார்த்துக்கலாம் விடுறா, ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது, அரவணைப்பு. உண்மையாகவே ஒருவன் தவறானவனாக இருந்தாலும் கூட தவறு செய்வது இயல்புதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் முருகப்பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் அவர் ஏழைகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட ஒரு வலிமை இந்த குமரனாகிய இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு. இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். நெக்ஸ்ட், attributes and symbols. youthful appearance. அவருடைய உருவமே என்ன அப்படின்னா வயதாகாத தோற்றம். முருகன் என்றால் தோற்றம், which means எவன் ஒருவன் சத்தியத்தை உணர்ந்து மெய்ப்பொருளில் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறானோ அவனுக்கு வயது குறையாது. இப்போ சொல்லுங்க, முருகர் மட்டும்தான் வயசாகாம இருப்பாரா, இல்லை முருகர் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டவன் பூரா வயசாகாம இருப்பானா? மார்க்கண்டேய நிலை, அந்த நிலைக்கு பேர் என்ன? மார்க்கண்டேயன். நீங்க கேட்கலாம், அப்ப என்ன முடி நரைக்குது, வயசாகுது? வயதுனா உடலிற்கு மட்டும் ஆவது வயது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மனதிற்கென்று ஒரு வயது உண்டு, ஆன்மாவிற்கென்று ஒரு வயது உண்டு. இந்த ஆன்மாவை சம்பந்தப்பட்ட விஷயம் முருகப்பெருமானோட வழியில நீங்கள் பயணம் செய்து கொண்டே வரும்போது உடல் வயதாவதை போல தெரிந்தாலும் உடலில் உயிர் சக்தி வாய்ந்து உள்ளே ஒடுங்கிவிடும். நீங்கள் முருகனாக மாறிவிடுவீர்கள். பாருங்க எப்பேற்பட்ட தத்துவம். எல்லாருமே மறைத்து வைக்கப்பட்ட தத்துவம். அடுத்து, சிம்பாலைசஸ் விகர், வீரத்திற்கு பெயர் போனவர். முருகப்பெருமான் யாரு? தைரியம். கொஞ்சம் நெஞ்சு தைரியம்லாம் இல்லை, குண்டக்க மண்டக்க இருக்கும். ஏன்? ஒருவனுக்குள் சத்தியம் முழுமையாக உணரப்பட்டு விட்டது என்றால் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன வெளிப்படுன்னு கேட்டீங்கன்னா தைரியம். ஏன்? யாரு பயப்படுவா? மனம்தான் பயப்படும். ஆன்ம நிலையில் இருக்கிறவன் எப்படி பயப்படுவான்? மனம்தான் வாழணும்னு ஆசைப்படும், ஆன்மா எப்படி வாழணும்னு ஆசைப்படும்? இப்போயே தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன கான்சியஸ்னஸில் இருக்கீங்க. வாழணும்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் மைண்டு கான்சியஸ்னஸில் இருக்கீங்க. செத்து போனால் செத்து போயிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் சோல் கான்சியஸ்னஸில் இருக்கீங்க. ஏன் நான் செத்து போகணுன்ற மனநிலைக்கு வரணும்? நான் செத்து போகணும்னு நினச்சாதான் ஒரு 100 பேரை 1000 பேரை 1,00,000 பேர்த்த நல்லா வாழ வைக்க முடியும். இல்லாட்டினா நான் நல்லா இருக்க மாட்டேன். புரியுது அது உங்களுக்கு? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிரேவரி, தைரியம் அண்ட் விஸ்டம். ஞானம் குண்டக்க மண்டக்க இருக்கும். ஆளுக்கும் பேச்சுக்கு சம்மந்தமே இருக்காது. யார்? நான் மட்டுமா? யார்? என்னை சார்ந்தவர்கள் மட்டுமா? இந்த தத்துவம், ஒளி தத்துவம் ஒவ்வொரு உடம்பிற்குள்ளேயும் வேலை செய்யும் போது ஞானம் வழியும். டயர்டாயிடும். அப்புறம் பேச பேச டயர்டாயிடும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசலாம் வேணாம், பார்த்தா போதும் வேலை செய்யும். அப்புறம் பார்க்கலாம் வேணாம், ஃபோனில் வாய்ஸை கேட்டால் போதும் வேலை செய்யும். அப்புறம் கேட்கலாம் வேணாம், நினச்சா போதும் வேலை செய்யும். எப்படிங்க இது? எப்படிங்க இது பாசிபிள்? இப்படி இல்லாமங்க வேலை செய்யும்? அம்மா சத்தியமாக வேலை செய்யும். நம்புங்க. இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த புக்கு படிச்சுட்டு பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. புக்கு படிப்பேன் எப்போயாவது, எங்கேயாவது நல்ல நல்ல மேட்டராக இருந்தால் எங்கேயாவது படிப்பேன். புக்கு படிக்கிறதே பொழப்பு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.
அற்புதமான விஷயத்தை இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார் உள்ளுக்குள்ள. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே 360 டிகிரி மாறிடும். பட் புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், 6 faces, 6 முகம், ஷண்முகான்னு சொல்றாங்க. ரெப்ரசன்ஸ் ஆம்னிசைன்ஸ், விஜிலன்ஸ். அதாவது எப்படின்னா, உங்களை 6 பக்கம் இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா எப்படி இருக்கும்? உயிரோடு இருக்க முடியுமா? 6 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணா 6 பக்கமும் 6 முகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா பார்க்குமா? எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த ஞானம் துளிர் விட்டுருச்சுன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு துணைக்கு வர மாட்டார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனே உங்களுக்கு துணைக்கு நிற்பாருங்க. இதுதாங்க தத்துவம். ஒரு மனிதன் வந்து என்னை காப்பாற்றுவான் என்பது அபத்தமான தவறான ஒரு கருத்து. ஏன்னா முருகனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ, எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கோ, கிருபானந்த வாரியாருக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ, நபிகள் நாயகத்துக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ, ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள என்ன ஆற்றல் இருந்ததோ, ஒரு துளி கூட குறையாம உங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் இறைவன் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி பாக்குறீங்கன்றதை தெளிவா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். நான் எதையாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டைட்டில்ஸுமே வந்து நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக வந்து இருக்க போகிறது. இந்த யாத்திரால ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் வந்து நான் முன்னிருந்து இறையருளால் செய்ய போறேன். என்னன்னா, உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம, உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல், உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பண்ண போகிறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்கன்னா இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி கட்டுப்பாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக, வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக வந்து இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைய பெற்றுறீங்க, வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று வந்து கொடுக்க போகிறாங்க. என்னோட வழிகாட்டுதலில் தான் முழுக்க வந்து நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.